மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலமும் வயலும் வயல் சார்ந்த மருத நிலமும் சூழ்ந்த மாவட்டம் திருப்பத்தூர். இயற்கை எழில் கொஞ்சும் நிலப்பரப்பும் தொழில் வளமும் கொண்ட திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மக்கள் நலனே தம் நலனாய் எண்ணி ஆட்சி புரிந்து வரும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லார்க்கும் எல்லாம் என்ற சமூக நீதி கோட்பாடு சிறக்க திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார். கவனத்துடன் தீட்டப்படும் ஒவ்வொரு திட்டமும் கடைக்கோடி மனிதருக்கும் ஏற்றம் தருகிறதா என்பதை களப்பணி மூலம் கண்காணிக்கிறார். அவர் தம் 4 ஆண்டு ஆட்சியை நிலமும் போற்றுகின்றன. அவர் தீட்டும் திட்டங்கள் மக்கள் வாழ்வை மலரச் செய்கின்றன. திட்டங்களால் பெற்ற பயனை திருப்பத்தூர் மாவட்ட மக்களும் நெஞ்சார நினைவு கூறுகிறார்கள். இல்லத்தரசிகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1,74,787 மகளிருக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய். ஆரம்ப நடுநிலை பள்ளி மாணவர்களின் இடைநிற்றலை 0% குறைத்துள்ள தமிழ்நாட்டின் பள்ளி மாணவர்கள் பசியின்றி பயில உதவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 42,658 மாணவர்கள் பயன். மகளிர் வாழ்வில் வெளிச்சம் தரும் விடியல் பயண திட்டத்தில் 4.71 கோடி முறை பயணங்கள். உயர் கல்விக்கு ஊக்கம் தரும் புதுமை பெண் திட்டத்தில் 7,732 மாணவிகளுக்கும், தமிழ் புதல்வன் திட்டத்தில் 5,389 மாணவர்களுக்கும் மாதம் தோறும் 1000 ரூபாய். முதன்மை நுழைவு மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்து வரும் மாணவர்களாகிய இளைய தமிழகம் ஒளி பெற திறன் மேம்பாடு தரும் நான் முதல்வன் திட்டத்தில் 15,308 மாணவர்கள் பயன். மகளிர் தற்சார்புடன் பொருளாதார மேம்பாடு அடைய சுய உதவி குழுக்களை சார்ந்த 3.76 லட்சம் உறுப்பினர்களுக்கு 2,039 கோடி வங்கிக் கடன் உதவி. ஏழை எளிய மக்களின் சொந்த வீட்டு கனவை நனவாக்கும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் 6,550 குடும்பங்கள் பயன். கிராமம் தன்னிறைவு பெற அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் 94,280 விவசாயிகள் பயன். இவை மட்டுமா? ரூபாய் 1.91 கோடியில் இருநாப்பட்டு கிராமம் அருகே பாம்பாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணி. ரூபாய் 182.09 கோடி மதிப்பீட்டில் ஜோலார்பேட்டை, கந்திலி, திருப்பத்தூர் மற்றும் நாட்ராம்பள்ளி ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த 759 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டம். ரூபாய் 109.71 கோடியில் புதிய ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகம். ஆம்பூர் வட்டம் நரியம்பட்டு கிராமம் அருகே மலச்சாற்றின் குறுக்கே ரூபாய் 11.83 கோடி மதிப்பீட்டில் தரை கீழ் தடுப்பணை பணி. ரூபாய் 7.74 கோடியில் 8,969 விவசாயிகளுக்கு பசுமை குடில், நிழல் வலை கூடம் மற்றும் நிலப்போர்வை. ரூபாய் 4.93 கோடியில் ஏலகிரி மலையில் உள் விளையாட்டு அரங்கம். ரூபாய் 3.18 கோடி மதிப்பீட்டில் ஆம்பூர் வட்டம் தேவலாபுரம் அரசு மேல்நிலை பள்ளியில் 15 வகுப்பறைகள் மற்றும் கட்டடம் என திட்டப்பணிகள் தொடர்ந்து வழங்கப்படுகின்றன. இதன் நீட்சியாக இன்றைய நாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 4.95 கோடி மதிப்பீட்டில் நகராட்சி அலுவலக கட்டட பணி, ரூபாய் 65 லட்சம் மதிப்பீட்டில் ஆண்டியப்பனூர் பொது சுகாதார பிரிவு தொகுதி கட்டட பணி உள்ளிட்ட 60 புதிய பணிகளுக்கு ரூபாய் 68.76 கோடி மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டி ரூபாய் 30.17 கோடியில் கண்ணாடிக்குப்பம் ஐயனூர் சாலை ரயில்வே மேம்பாலம். ரூபாய் 11.67 கோடியில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டடம் உள்ளிட்ட ரூபாய் 174 கோடி மதிப்பிலான 90 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து ரூபாய் 273.83 கோடி செலவில் 1,168 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பிக்கிறார். மொத்தமாக ரூபாய் 516.59 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வழங்கப்படுகின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் புகழ் சொல்லால் வந்ததல்ல, அவர் ஆற்றும் நற்செயல்களால் விளைந்தது. மக்களின் வாழ்வு செழிக்க, மாநிலம் மென்மேலும் உயர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மக்கள் பணி தொடர்கிறது.
நாடு போற்றும் நான்காண்டு, தொடரட்டும் இது பல்லாண்டு.